الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم فقال أيضا وأما بنعمة ربك فحدث قال النبي صلى الله عليه وسلم ألا أنا حبيب الله ولا فخر أنا حامل لواء الحمد يوم القيامة أنا أول شافع يوم القيامة رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام. இவையகத்தை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனாம் அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமா. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். புனிதமிகு மாதமாம் ரபியுல் அவ்வல் மாதத்தின் முதலாவது ஜும்ஆவினை பெரும் மகிழ்வோடு நாம் அடைய பெற்றிருக்கின்றோம். ஈடில்லா இச்சிறப்பினை நமக்கு ஈந்தருளிய ஏகபெரும் தலைவனாம் அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமா. இந்த திருச்சபையில் நாம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டியதைப் போல நாளை மஹ்ஷர் மைதானத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாத் என்னும் பரிந்துரை கிடைக்கப் பெறுவதற்கு நம் அத்தனை நபர்களுக்கும் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். புனிதமான ஜும்ஆவுடைய நேரத்தில் ரப்பிடத்தில் நாம் துஆ செய்து கொள்வோம். யா அல்லாஹ், உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் தகுந்த பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் வழங்குவாயாக என்ற துஆவோடு எனது ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். திருக்குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம். கியாமத் நாள் வரை வரக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கு, முஃமின்களுக்கு அல்லாஹ் சொல்லுவது, லகத் திட்டமாக மன்னல்லாஹ் அலல் முஃமினீன, முஃமின்களுக்கு அல்லாஹ் பேருபகாரம் செய்திருக்கிறான் என்று சொல்கிறான். பேருபகாரம் என்றால், ஒரு உபகாரம் என்பதை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்வார். ஒரு சின்னதாக ஒருத்தர் உதவி செஞ்சிட்டாருன்னா, ஒரு சின்ன உதவி பண்ணிட்டாருங்க அப்படின்னு. அவரே பெரிய உதவி பண்ணிட்டா, ஐயோ அவரை மறக்கவே முடியாது வாழ்க்கையிலன்னு சொல்லுவோம். காரணம், அவர் செய்த உதவி பேருதவி, பெரிய உதவி. அப்போ ரப்பு நமக்கு நிறைய உபகாரங்களை கொடுத்திருந்தாலும் பேருபகாரம் என்று ஒரு வஸ்துவை, ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறான். லகது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், முஃமின்களின் மீது அல்லாஹ் பேருபகாரம் செய்திருக்கிறான். என்ன அப்படின்னு பார்த்தா பின்னாடி எல்லாம் சொல்றான், இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், ஒரு ரசூலை உங்களிலிருந்தே நாம் என்ன செய்தோம், அனுப்பி வைத்தோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்படின்னா இந்த சமுதாயத்திற்கு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேருபகாரம். அதனாலதான் உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாளிலிருந்து கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா சமுதாய மக்களிடத்திலே மிக சிறந்த சமுதாயம் யார் என்றால் உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லப்படக்கூடிய நம்மவர்களைத்தான் ரப்புல் ஆலமீன் உயர்ந்தவராக சொல்லி காட்டுகிறான். காரணம், இந்த உம்மத்திற்கு இந்த சிறப்பு கிடைத்ததற்கு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் காரணம். இப்போ ரப்பு நமக்கு கண்ணை கொடுத்துருக்கிறான். கண்ணுங்கிறது நியாமத் இல்லையா? அந்த கண்ணு பார்வை போயிருச்சு அல்லது குருடன், அவன்கிட்ட போய் கேட்டா தெரியும் இந்த கண்ணுங்கிறது எவ்வளவு வேலிவானது, எவ்வளவு முக்கியத்துவமானது அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், உலகத்தை பார்க்கவே முடியலங்க, இருட்டாவே இருக்கு. நமக்கு அது தெரியாது, ஏன்னா சர்வசாதாரண நம்ம பார்க்கிறோம். ஆனால் கண் தெரியாதவனுக்கு தான் இந்த நியாமத் எவ்வளவு உயர்வான நியாமத் என்பதை புரிந்து கொள்வான். அதே போன்று கால் இல்லாதவன் காலோடு இருப்பவர்களை பார்த்து ஒரு ஏக்கம் கொள்ளுவான். நமக்கு 2 காலும் அல்லாஹ் நல்லா படைக்காம விட்டானே, ஒண்ணு ஊனமா போச்சே என்று அவன் ஏங்குகிற அந்த ஏக்கம் இருக்கா இல்லையா? அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த நியாமத்தினுடைய வெகுமதியினுடைய விஷயங்கள் அந்த மாதிரியான ஆளுக்கு தான் தெரியும். திருக்குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுவான், வைந்தாக்கு நியாமத்தல்லாஹ், நான் கொடுத்த அந்த நியாமத்தை நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா லா தஹ்சூஹா, அல்லாஹ் கேள்வியும் கேட்டு பதிலையும் சொல்லிடலாம். லா தஹ்சூஹா, அல்லாஹ் இவ்வளவுதான் நியாமத்தை நமக்கு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு எண்ணி முடிக்கவே முடியாத அளவிற்கு ரப்பு நமக்கு அவ்வளவு உயர்வான நியாமத்துக்களை வழங்கியிருக்கிறான். முன்னாடி எல்லாம் மருத்துவத்துறையில அவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் மக்களுக்கு தெரியாது இல்லையா? ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் சொல்றான்.
இந்த ரத்தத்தை சுத்திகரித்து திரும்பவும் பம்பு பண்ணி ஏற்றுறதுக்கு அது எத்தனையோ முறை அது எவ்வளவு கஷ்டமானது, அது எவ்வளவு செலவானது என்றெல்லாம் ஒரு மனிதன் யோசிக்கிற பொழுது அல்லாஹ் தினந்தோறும் நமக்கு உடல் ஆரோக்கியமா வச்சு டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். தினந்தோறும் நடக்குது இல்லையா? ஓபன் சர்ஜரி பண்ணி ஹார்ட்டை வெளியெடுத்து என்ன செய்யறான்? செயற்கையான முறையில ரத்தத்தை பாய்ச்சி ஓட வைப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு 1 நாளைக்கு மருத்துவத்தில் இவ்வளவு செலவாகிறது என்று தனியார் மருத்துவமனையில் பெரிய லிஸ்டே போட்டுருவான். 1 நாளைக்கு தனியா ஹார்ட்டை வெளியே எடுத்து அதை பம்பு பண்ணி உயிரோடு அந்த மனிதனை வைப்பதற்கு இவ்வளவு காசு அப்படி. ஆனால் ரப்பு நம்மை ராகத்தாக வைத்திருக்கிறான். இதுவெல்லாம் நினைத்து பார்த்துத்தான் ரப்புக்கு நம்ம என்ன செய்யணும்? சுக்குர் செய்யணும். நமக்கு சாதாரண கண்ணு காலு நம்மள ஒரு கண்ணியமா இந்த சமூகத்துல வாழ வச்சிருக்காங்க இல்லையா? அதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா எத்தனையோ பேர் கையேந்தக்கூடிய சூழலில் விட்டான், எத்தனையோ பேரை பரம ஏழைகளாக வறுமையில கொண்டு போய் விட்டான். நம்மள அல்லாஹ் அப்படி வைக்கல, ஒரு கண்ணியமா வாழ வச்சிருக்கிறான், ஓரளவு படிப்பை கொடுத்திருக்கான், ஓரளவு ஜாப கொடுத்திருக்கான், ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், சமூகத்துல கொஞ்சம் மரியாதையா வாழ்றோம் என்பது கூட அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட நியாமத். அப்ப இதுக்கெல்லாம் நன்றி செலுத்து நல்லா நம்மளை சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கிறான். இதுவெல்லாம் சர்வ சாதாரணமான நியாமத். பெரிய நியாமத் என்றால் ஒரு மனுஷனுக்கு பெரிய நியாமத் என்ன அப்படின்னா, உண்மையிலேயே மார்க்கம் அறிந்தவன் சொல்லிவிடுவான், பூமா நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பேருபகாரம். அதை குர்ஆனில் அல்லாஹ் லகது மன்னல்லாஹ் என்று சொல்லுகிறான். உனக்கு அல்லாஹ் செஞ்ச நியாமத்திலே பெரிய நியாமத் என்னப்பா அப்படின்னு கேட்டா விஷயம் தெரிஞ்சாதல்ல என்ன சொல்லுவோம்? பெரிய 4 கடையை கொடுத்துட்டாங்க, அல்லாஹ் ஒரு 10-15 பிளாட்டை கொடுத்துட்டாங்க, அப்புறம் நம்ம பெரிய தொழிற்சாலையெல்லாம் நம்ம பேர்ல ஓடிட்டு இருக்குதுங்க, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நியாமத்துங்க, இப்படிதான் பட்டியல் போடுவோம். அதுவெல்லாம் நியாமத், அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு அருள், அவ்வளவுதான். ஆனால் அந்த அருளுக்கெல்லாம் பேரருள், பெரிய அருள், பெரிய நியாமத் என்றால் பூமா நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். நம்முடைய தாய் தந்தை பெரிய பேரருள் அல்ல, நம்ம கட்டிய மனைவி பேரருள் அல்ல, நாம் சம்பாதித்த செல்வங்கள் பேரருள் அல்ல, அதுவெல்லாம் அருள், அவ்வளவுதான். பெரிய அருள் என்றால் அது பெருமானார் மாத்திரம்தான். இது நம்ம சொல்லல, திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், லகது மன்னல்லாஹு அலல் முஃமினீன். இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அம்மா பிநியாமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், இந்த வல்லுஹா சூரா நமக்கெல்லாம் தெரிஞ்சா தெரியும். இந்த வல்லுஹா சூராவுடைய இந்த கடைசி ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அம்மா பிநியாமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் உமக்கு கொடுத்த அந்த நியாமத்தை நீங்கள் வெளியே எடுத்து சொல்லுங்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, உனக்கு அல்லாஹ் நல்ல வசதி வாய்ப்பை கொடுத்தானா, அல்லது நல்ல ஒரு ஆடை வாங்குவதற்கு, நல்ல உணவு சாப்பிடுவதற்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுத்தா நல்ல ஆடை உடுத்துங்கள். நம்ம நல்ல ஆடை உடுத்துறத பார்த்து அல்லாஹ் ரசிக்கிறார். நான் கொடுத்த நியாமத் குறைவாக இருந்தாலும் அதை வைத்துக் கொண்டு மிகச் சிறப்பான முறையில் ஆடை அணிகிறான். பெருமைன்னு வந்துடக்கூடாது. சில பேர் பெரிய கோடியா பணம் வச்சிருப்பான், பாத்தீங்கன்னு சொன்னா கந்தல் அடையாத்தார். அது அவருடைய பணிவை காட்டினாலும் அல்லாஹ் என்ன விரும்புறான்னா, தான் கொடுத்த நியாமத்தை அவன் போட்டு வெளிப்படுத்த வேண்டும், சுக்குர் செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். இது என் அல்லாஹ் கொடுத்தது, இது என் ரப்பு கொடுத்தது என்று அவன் அகமியத்தோடு அதை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று விரும்புகிறான். சாதாரண அந்த சின்ன நியாமத்துக்கே நீ வெளிப்படுத்து அப்படின்னு சொன்னா, பேருபகாரம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பற்றி எடுத்து சொல்லணும், அவர்களை பற்றி கேட்கணும். காதார பெருமானாரின் வாழ்வை திரும்ப கேட்கணும். அதற்கு நமக்கு தெரியும், எதிர்த்து நபியை பத்தி எல்லாம் பயோடோட்டாவும் நமக்கு ஃபுல்லா தெரியும் அப்படின்னு சொன்னா அவன் போய் சொல்றான். அப்படி அல்ல. எப்படி திருக்குர்ஆன் ஷரீஃபை ஒருவன் முழுமையாக கற்றுக்கொண்டே என்று சொன்னால் அவன் பொய் சொல்லுகிறானோ, அதே போன்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு முழுவதையும் நான் படித்து விட்டேன் என்று சொல்பவனும் பொய் சொல்கிறான். ஏன்னா அண்ணலம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. திருக்குர்ஆன் ஷரீஃபிலே ஒவ்வொரு நாளும் கியாமத் நாள் வரை ஆய்வு செய்ய புதிய கண்டுபிடிப்புகள் உருவாக்கப்படுமோ, அதே போன்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை தோண்ட திரும்ப படிக்க இந்த உம்மத்திற்கு ரப்பு வழிகாட்டி கொண்டே இருக்கிறான். என்ன சொல்றது, எல்லா நாளும் தான் ரசூலுல்லாஹ் பத்தி தான் பேசுறீங்களே, ஜும்மால பேசுறீங்களே, நிறைய பள்ளிவாசல சுபுக்கு பின்னால பயான் நடக்குது, இன்னும் பிற சிறப்பு பயான்லாம் நடக்குது, அப்புறம் செல்போன்ல எல்லாம் நாங்க பெருமானாரத்தை கேட்டுட்டு இருக்கிறோமே, ஷார்ட்ஸ் பாக்குறோம், வீடியோஸ் பாக்குறோம், அப்புறம் ஹதீஸ் எல்லாம் எழுதியெல்லாம் வருது. இப்படி எத்தனை வழிகளில் நாம் பெருமானாரை படித்தாலும் கேட்டாலும் திரும்ப நாம் அதை செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். குறிப்பாக பெருமானார் பிறந்த இந்த மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து நிறைய செய்திகளை உள்வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். மனிதன் மறதியாளர், போன வருஷம் பேசுறது இந்த வருஷம் தெரியாது, போன வாரம் பேசுறது தெரியாது. ஏன் பல பேருக்கு சும்மால உட்கார்ந்துருப்பான், நல்லா அஜர்த்து சொல்றது நல்லா கவனிப்பாங்க,
கவனிச்சுட்டு கீழே போனா என்ன அஜத் என்ன பயான் பண்ணாரு? சூப்பரா பயான் பண்ணாரு. அப்படியா, என்னப்பா சொன்னாரு? திரும்பவும் அவர் சூப்பரா பயான் பண்ணாரு. என்னதான் சொன்னாரு? இல்ல அது அங்க மறந்துருச்சுங்க, ஆனா கொஞ்சம் நல்லா தாங்க பேசினாரு இந்த வாரம் அப்படின்னு. அது என்ன காரணம்? அது இன்சாவும் நிசியா, நமக்கு மறதி வந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் மறதி, இன்னொரு பக்கம் பெருமானாரின் வாழ்க்கை வரலாற்றை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை பத்தி பேசுறது குறைவு. அது ஒரு அற்புதங்களை பத்தி பேசிட்டோம்னா அதெல்லாம் லைஃபான ஹதீஸுங்க, அதெல்லாம் ஹதீஸே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கிறோம். லைஃபான ஹதீஸை அமல்படுத்துவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. கொள்கை சார்ந்த விஷயங்களில், கொள்கை ஈமான் லா இலாஹ இல்லல்லாஹ் அது சார்ந்த விஷயங்களில் பலவீனமான ஹதீஸை நம்ம எடுக்கக்கூடாது. ஆனால் அமல் செய்யக்கூடிய விஷயத்துல பலவீனமான ஹதீஸுகளை எடுத்துக்கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றில் இவ்வளவோ சொல்லப்பட்டு எவ்வளவோ படிப்பினைகள் இருக்கு. அது அத்தனையும் நாம் உள்வாங்கிக் கொள்ளுகிற பொழுது, அதை பற்றி பேசுகிற பொழுது அந்த நியாமத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். அதுக்கு தான் இந்த மீலாது விழா. அன்றைக்கெல்லாம் தேவையில்லை, காலங்கள் செல்ல செல்ல மக்களுக்கு ஞாபகப்படுத்தணும்லங்க. இன்னைக்கு முஸ்லிம்கள் எத்தனை பேருக்கு பெருமானார் என்று பிறந்தார்கள், எத்தனை குழந்தைகள், எத்தனை மனைவிமார்கள், அவர்கள் சந்தித்த போர்கள் எத்தனை, இதெல்லாம் எத்தனை முஸ்லிமுக்கு தெரியும்? இமாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் நான் சுன்ன ஜமாத்துக்கு நம்ம சொல்லுவோம். அப்போ நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை எத்தனை முறை கேட்டாலும் அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், உள்வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். கியாமத் நாள் வரை அதிலே புது புது விஷயங்களை அல்லாஹ் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறான். அடுத்த தலைமுறைக்கு நாம் எத்தி வைக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. இன்னைக்கு சஹாபாக்கள் இப்படிலாம் மீலாது விழாலாம் கொண்டாட வேண்டியது இல்லை. ஏன்னா பெருமானார் காலத்துல வாழ்ந்தவங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலமா போகுது. போக போக மக்கள்கிட்ட மார்க்கம் என்பது குறையும் இல்லையா? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலங்கள் செல்ல செல்ல ஃபித்னாக்களும் குழப்பங்களும் தான் அதிகமாகியுமே ஒழிய ஒரு காலம் தெளிவு கிடைக்காது. இல்ல மார்க்கத்தை நான் சூப்பரா புரிஞ்சுட்டேன்னா, போன நூற்றாண்டில் மார்க்கத்தை சரியாக புரிந்த கல்விமான்கள் இந்த நூற்றாண்டுல கிடையாது. இந்த நூற்றாண்டுல ஓரளவு கல்விமான்கள் அடுத்த நூற்றாண்டுல மார்க்கம் ரீதியாக இருப்பார்கள், இருக்க மாட்டாங்க. என்ன சொல்லிட்டு ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னால பிளேட்லாம் தயாரிக்கல, கண்டுபிடிக்கல. இப்ப எல்லாம் அறிவு வளர்ந்துருக்கேன்னா உலக ரீதியான அறிவெல்லாம் வளர்ந்துட்டே இருக்கும். மார்க்க ரீதியான கல்விகள் என்பது எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ காலங்கள் செல்ல செல்ல மக்களுக்கும் மார்க்கத்திற்கும் கொஞ்சம் இடைவெளி ஏற்படுகிற பொழுது முன்னோர்கள் என்ன செய்யறாங்க? அப்போ மீலாது விழா, விழான்னு சொன்னா ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு ஆடுறது இல்லை. அன்றைய தினத்துல மார்க்க சொற்பொழிவு நிகழ்த்தி பெருமானாரின் வாழ்வியல் குறித்து அசைப்படுவது, திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவது, அதுதானே. வேற ஏதாவது ஏற்பாடு பண்றாங்களா மீலாது விழாவில்? திரும்ப திரும்ப பெருமானார், திரும்ப திரும்ப ஸலவாத், திரும்ப திரும்ப வாழ்க்கை வரலாறு சொல்லிக்கொண்டே இருக்கப்படுகிறது. அடுத்த தலைமுறைக்கு நபியினுடைய செயல்பாடுகள், நபியினுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் மீலாது விழா. இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி வம்மா பிநியாமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், நமக்கு செஞ்ச அந்த உபகாரத்தை வெளியே எடுத்து பேசு அப்படிங்கிறான். என்னத்தை எடுத்து பேசுறது? கொடுக்கப்பட்ட நியாமத்திலேயே பெரிய நியாமத்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவர் எவ்வளவு உயர்வான நபி. அதாவது நமக்கெல்லாம் தெரியும், நம்ம எல்லாம் ஓரளவு நல்ல சிந்தனை உள்ளவர் இல்லையா? ஒரு ஆள் உள்ள வர்றாருன்னா வாங்கன்னு கேட்கறதுலயே அத்தனை டைப் இருக்கு. உள்ள ஒருத்தர் வர்றாரு, வீட்டுக்குள்ள வர்றான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு வீட்டுக்குள்ள ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவர் வர்றாரு, அவர் சொந்தக்காரன்னு வச்சுக்கோங்க. அவரை கூப்பிடுறதுல வரவேற்கிறதுல பல டைப் இருக்கும். ரொம்ப முக்கியமான சொந்தக்காரா இருந்தா அவர் உட்கார்ந்து இருக்கிற சோபா விட்டு ஓடி போயிடுவார். ஓடி போய் வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுவார். வர்றவர் கொஞ்சம் மாதிரியா தான் இருக்கு, ஒரு மாதிரியா தான் ஆளு, நமக்கு அவருக்கு அவ்வளவு இல்லைன்னா உட்கார்ந்த இடத்துல வாங்க வாங்க இப்பதான் வந்தீங்களா, ரெண்டுமே வரவேற்பு தான் பாய், ரெண்டுமே வரவேற்பு தான். வாயை திறந்து சொல்லாம இல்லை, வந்தவங்களை வெளியே போன்னு சொல்லல, ரெண்டும் வரவேற்பு தான். ஆனால் முக்கியத்துவம் என்பது இருந்த இடத்தை விட்டு போய் வாசல் வரை வந்து கூட்டி வருவதும் மரியாதை தான். உட்கார்ந்த இடத்திலே வாங்கன்னு சொல்றதும் மரியாதை தான், வரவேற்பு தான். ஆனால் அந்த ரெண்டு வரவேற்பில் முக்கியத்துவம் இது வருகிறது. அதே போன்றுதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் ரசூலாக ஏற்றுக்கொண்டேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அது வாயளவுல ரசூல் வந்தார், குர்ஆனை கொடுத்தார், சென்றார், போய்விட்டார், அவருக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நினைப்பதும் அது உண்மைதானே. வந்தாங்க, வந்துட்டு போயிட்டாங்க இல்லையா, அவங்க கூட இருக்கிறாங்க, இதுவும் ஈமான் என்று சொல்லப்படுகிறது. வந்தார், மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், என் உயிரும் மேலாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பேன், அவர்களுக்கு நிகரான புகழ் உலகத்திலே எவருக்கும் கிடையாது. மனித படைப்பில் பெருமானாருக்கு நிகராக எவருக்கும் புகழ் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், பெருமானாருக்கு நிகராக எவருக்கும் புகழ் கிடையாதுன்னா மனிதன் என்ற அடிப்படையில். அல்லாஹ் இதுல உள்ள வரமாட்டான், ஏன்னா அல்லாஹ் மனிதன் இல்லையே, அல்லாஹ் படைப்பாளன். படைக்கப்பட்ட பொருளில் பெருமானாருக்கு நிகராக எவரும் இல்லை என்று உள்ளார்த்தமான முறையில் பெருமானாரை நேசிப்பது. சரி, இது இப்படி நேசிக்கணும்னு யாருங்க சொன்னா? குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான், அந்நபியு
அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், உன்னுடைய ஆன்மாவிற்கு மேல் பெருமானாரை நேசிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது, இல்ல அவர் வந்தாருங்க, அவர் ரசூலுல்லாஹ் தாங்க, அவர்லாம் புகழக்கூடாதுங்க, அவர் என்னையவே புகழ வேணாம்னு சொல்லிட்டு போன தலைவருங்க, அவர்லாம் அடக்கத்துக்கு சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அல்லாஹ் என்ன சொல்றான், உன்னுடைய உயிருக்கு மேலாக நேசிக்க வேண்டும் என்றால் எவ்வளவு புகழுக்குரியவர்கள், எவ்வளவு புகழ்ச்சிக்குரியவர்கள். அது மாத்திரமல்ல, தான் யார் என்பதை சஹாபாக்களுக்கு பலமுறை பெருமானார் அடையாளப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் நான் ஒண்ணு இல்ல, தோற்றத்தில் மனிதன், உங்களுக்கு மாதிரி, உங்களுக்கு 2 கண்ணு எனக்கு 2 கண்ணு, உங்களுக்கு மூக்கு எனக்கு மூக்கு, உங்களுக்கு கை கால் எனக்கு கை கால், அவ்வளவுதான். ஆனால் ஆற்றல் என்று வருகிற பொழுது என்னை போல் நீங்கள் கிடையாது. எத்தனை புகாரில வருது, எத்தனை ஹதீஸ்ல வருது. தொடர் நோன்பு பெருமானார் வைப்பார்கள், தொடர் நோன்பு வைப்பாங்க. இதை பார்த்துட்டு சில சகாபாக்கள் நாங்களும் தொடர் நோன்பு வைக்கிறேன்னு வருவாங்க. பெருமானார் கூப்பிடுவாங்க, வாங்க உங்க உடம்பு வருத்திக்கிட்டு எல்லாம் நோன்பு வைக்கணும்ன்ற அவசியம் அல்லாவுக்கு கிடையாது. அதனால நோன்பு வைங்க பிளஸ் விடுங்க, நோன்பு வைங்க பிளஸ் விடுங்க, இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. என்னை போல நீங்க கிடையாது, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு. ஆனா குர்ஆன்ல சாதாரண மனிதன் வருதுன்னா, சாதாரண மனிதர்னு சொல்லப்பட்டது எப்படி விளங்கிட்டாங்கன்னா, அவருக்கு எந்த சிறப்பும் கிடையாதுன்னு சொல்லிடுங்க. திருக்குர்ஆன்ல வந்த அந்த இடம் நேரம் காலம் இருக்கா இல்லையா, அன்றைக்கு அந்த அரேபிய மக்கள் காஃபிர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஏப்பா முகமது ஏன் கூடயே இருந்த, ஏன் கூடயே வளர்ந்த, கூடவே இருந்துட்டு திடீர்னு 40 வயசுல நபின்னு சொல்றியே, உன்னைய நபியா அனுப்புனதுக்கு பதிலா ஒரு மலக்க நபியா அனுப்பி இருக்க கூடாதா, அல்லாஹ் ஒரு மலக்க அனுப்பி இருக்க கூடாதா, அல்லது இந்த பிற சக்திகளை என்ன செஞ்சிருக்க கூடாதா, ஒரு நபியாக அனுப்பி இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லுகிற பொழுதுதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், உல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதன் தான். இது இதுக்கு சொல்லப்பட்ட விஷயம். மாறாக அவரை புகழக்கூடாது, அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க கூடாது, அவர் சாதாரண ஆளு அப்படி சொல்லப்பட்டதுக்கு அல்ல. ஏன்னா பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் தனித்தே காட்டியிருக்கிறார்கள், நீங்கள் வேறு நான் வேறு. யானை, பல யானைகளின் பலம் கொண்டவன் நான் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்மளால முடியுமா? எல்லாம் வாய் பேசுறாள், 2 மூட்டை அரிசி மூட்டை தூக்கி முதுகுல வச்சிடணும், அந்த மாதிரி பேசுற ஆளுக்கு நம்மள நபி ஒண்ணுதாங்க அப்படிங்கிறப்ப பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இறங்குகிற பொழுது ஒரு சஹாபி பெருமானார் தொடையில தான் கை வச்சிருந்தாங்க. வஹி இறங்குற நேரம் அவங்க கை வச்சிருந்ததுனால வஹியினுடைய வெயிட் இருக்குமா இல்லையா, தன்னுடைய கையில பெரிய பாறாங்கல்ல போட்டா எவ்வளவு வலி இருக்குமோ அவ்வளவு வலியை நான் உணர்ந்தேன் என்று பெருமானாரோடு இருந்த சஹாபி சொல்கிறார்கள் என்றால், அந்த வகையை தாங்குகிற சக்தி பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்தது தானே. இப்ப யோசிக்கணும், நம்மளும் பெருமானார் ஒண்ணும் இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு உயர்ந்தவர்கள். இது அவங்க நாவலே சொல்லியிருக்கிறாங்க. இல்லை என்னை புகழாதீங்கன்னு சொன்னாங்க, அது அடக்கத்திற்கு சொன்னது. நம்மளே சொல்லுவோமா இல்லையா, பாய் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டோம்னா நன்றி செலுத்து, பாய் டீ ஷாட் போலாம், எல்லாம் பரவாயில்ல இருக்கட்டுங்க, நீங்க சொன்ன உடனே பின்னாடியே வந்து டீ குடிக்கிறதுக்கு அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்றோமா இல்லையா. இது அதுதான் அடக்கம், கண்ணடக்கம், கூப்பிட்டோடனே போயிட முடியாது, அதான் அதனுடைய அஜெண்டா. இதே போன்றுதான் பெருமானார் ரசூல், என்னை புகழாதீர்கள், முகஸ்துதிக்காக வேண்டி புகழாதீர்கள். கண்ணுக்கு நேர முகத்துக்கு நேர புகழ்றது முகஸ்துதியா மாறிடும். பாருங்களேன், திருமதியில வரக்கூடிய ஹதீஸ், பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறையில உட்கார்ந்து இருக்கிறாங்க, வெளியில சஹாபாக்கள் உட்கார்ந்து பேசிக்கிறாங்க, மற்ற சஹாபாக்கள் உட்கார்ந்து பேசிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ வருவாங்க, அவங்க வருகை எதிர்பார்த்து சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பெருமானார் அறைக்குள்ள இருக்கிறாங்க. அப்போ அந்த உட்கார்ந்து இருக்கிற சஹாபிகள் ஒருத்தர் சொல்றாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் ரொம்ப சிறந்தவங்க. ஏன்னா அவங்களுக்கு டைட்டில், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டை என்ன தெரியுமா, ஹலீலுல்லா. ஹலீலுல்லானா அல்லாஹ்வுடைய தோழன் அர்த்தம், அல்லாஹ்வுடைய தோழன் அர்த்தம். இந்த பேர் கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப அவங்க தான் நபிமார்களில் உயர்ந்தவர்களாக இருப்பது, இந்த பேர் கிடைக்கப்பட்டது ஆச்சரியமே அப்படின்னு ஒருத்தர். இன்னொரு சஹாபி சொல்றாரு, இல்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பேரை என்னன்னா கலீமுல்லா, உலகத்துல அல்லாஹ்ட்ட நேரடியா பேசின ஒரு நபின்னு அவங்க தான், அதனால அவங்களுக்கு கலீமுல்லா, அல்லாஹ்விடத்தில் பேசியவர். கலீமுல்லான்னு என்னங்க அர்த்தம் அரபியில, அல்லாஹ்விடத்தில் பேசியவர். இந்த டைட்டில் யாருக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. அவங்க தான் சிறந்தவங்க. அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, இன்னொரு சஹாபி சொல்றாரு, இல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் தகப்பன் இல்லாமல் அல்லாஹ்வுடைய ரூஹ் என்று சொல்லப்பட்ட தகப்பன் இல்லாமல் பிறந்தவர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப அவங்க தான் ரொம்ப சிறப்பிற்குரியவர்கள், அவர்களுக்கு இந்த பெயர் கொடுக்கப்பட்டது ஆச்சரியமே அப்படின்னு பேசுறாங்க. அப்போ கடைசியா ஒருத்தர் சொல்றாரு, இல்ல அந்த உலகத்துல மனிதர்கள் வர்றதுக்கு முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவங்க வந்தா தானே இப்படி இத்தனை பேர் வர முடியும், அப்ப அவங்கள தேர்ந்தெடுத்ததுதான் ஆச்சரியமே என்று அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இது எல்லாம் ரூம்ல இருந்து கேட்டுட்டு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்து சொல்றாங்க, அன்பு தோழர்களே, நீங்க எல்லாம் பேசுனதை நான் கேட்டேன், உங்கள ஒரு சில பேர் சொன்னீங்க இல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் சிறந்தவங்க, கலீலுல்லா அல்லாஹ்வின் தோழன், இல்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கலீமுல்லா அல்லாஹ்விடத்திலே நேரடியாக பேசியவர், அவர் சிறப்பிற்குரியவர் என்றெல்லாம் பேசினீர்கள்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்கள் குறித்தெல்லாம் நீங்கள் பேசினீர்கள், உண்மைதான் என்று சொன்ன நாயகம் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், நான் யார் தெரியுமா? அலா அறிந்து கொள்ளுங்கள், நான் யார் தெரியுமா? அன ஹபீபுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய உற்ற தோழன். அல்லாஹ்வுக்கு எத்தனை ஃப்ரெண்டுகள் இருந்தாலும் இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா? 10 நண்பர்கள் நமக்கு இருக்கலாம், ஆனா 10 பேர்த்தையும் ஷேர் பண்ணிக்க மாட்டோம். என்ன, நமக்கு ரொம்ப நெருக்கமானவன், ரொம்ப நாள் தொடர்புல இருக்கிறவன், அந்த மாதிரியான ஆளத்தை என்ன செய்வோம் நம்ம? ஃப்ரெண்ட் இல்லைங்க, அவரு பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க சொல்றோம் இல்லையா? அதே போட்டு அந்த அரபியில ஹலீலுல்லாஹ்னா தோழன் மட்டும்தான். ஹபீபுல்லா என்றால் அந்த அரபு வார்த்தை ஹபீப் என்ற வார்த்தைக்கு உற்ற தோழன், நெருங்கிய நண்பன் என்ற பொருள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி தொடர்ந்து சொல்லுகிறார், வலா ஃபக்ர, நான் இதை நான் பெருமைக்கு சொல்லல. சொல்லிட்டு சொல்றாங்க திருப்பி, நான் ஒரு கொடி லிவாவுல் ஹம்து என்ற ஒரு கொடி அல்லாஹ் எனக்கு கொடுப்பான். இன்னொரு ரிவாயத்துல வருது, லிவாவுல் ஹம்து என்ற கொடி எனக்கு அல்லாஹ் கொடுப்பான், அந்த கொடியை நான் பிடிச்சுக்கிட்டு நிற்பேன். அந்த கொடிக்கு கீழே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா நபிமார்கள், ரசூல்மார்கள், அவுலியாக்கள், வலிமார்கள், முஃமின்கள், முத்தகீன்கள், முஸ்லிம்கள் அத்தனை நபர்களும் இந்த கொடிக்கு கீழே தான் அவர்கள் நிற்க வேண்டும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். இதெல்லாம் ஏங்க அல்லாஹ் கொடுக்கணும்? எல்லாத்தையும் ஒன்று போயிருக்கலாம் இல்லையா? அப்போ அல்லாஹ் சிறப்புப்படுத்துகிறான். அப்போ நம்மளும் அவர்களை உயர்வாக, உயர்ந்த கண்ணாட்டத்தோட பார்க்கணும். நம்ம யார் இங்க இருக்கிற முஸ்லீம் யார் ரசூலாவை திட்டதில்லை. யார் திட்டாங்களா? இல்லைங்க, நம்ம முகமது ரசூல்லாங்க அப்படின்னு சொல்றாங்க உண்டு. புகழ மாட்டேன் என்று மறுப்பவன் ஒரு பக்கம், ஸலவாத்து சொல்லாத நாவுகள் ஆயிரம் நாவுகள், பெருமானாரை ஏற்றுக்கிடுவோம். ஏன்னா இப்போ போதிக்கப்பட்டிருக்கு, பெருமானாரை நீ புகழ்ந்தீனா ஷிர்க் என்று போதிக்கப்பட்டு அவர் சாதாரண மனிதர் என்றே சொல்லப்பட்டு மூளையிலே புகுத்தப்பட்டதால் பெருமானார் குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயம் அவன்கிட்ட இருக்கு. அவரை திட்டவிட மாட்டேங்க, அவர் வந்தார், குர்ஆனை கொடுத்தார், போனார். இது இந்த மாதிரி நம்ம நினைக்கவே கூடாது. உயர்ந்த அந்தஸ்திலே அல்லாஹ் வைக்கிற பொழுது நீ உன் குறுகிய புத்தியை வச்சுக்கிட்டு பெருமானாரை மட்டம் தட்டுவதாக நினைப்பது ஒரு வகையிலே ஈமானுக்கு ஆபத்து. அதான் ஆரம்பத்துல சொன்னேன், வீட்டு வாசலுக்கு வர்றவங்களை வாங்கன்னு கூப்பிடுறதும் ஒரு வகையான மரியாதை, எந்திரிச்சு போய் வாங்கன்னு கூப்பிடுறதும் ஒரு மரியாதை. வரவேற்பு இருக்குதா? வரவேற்றார், ரெண்டையுமே வரவேற்றார். வாயால சொன்னார், உட்கார்ந்த சோபால உட்கார்ந்து வாங்க பாய் வாங்க பாய், இது வரவேற்பு தான். எந்திரிச்சு போய் கூப்பிட்டு உட்கார், இது வரவேற்பு தான். ஆனால் எது ரெஸ்பெக்ட், எது மதிப்பு? வெறும் முஹம்மது ரசூலுல்லாஹ் அது கலிமா தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த முஹம்மதுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்து என்ன, அதை சரியாக கொடுத்தால் தான் நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆகும். சும்மா வெறுமனே அவர் சொல்றார், இவர் சொல்றார், நான் நபியை புகழ மாட்டேன் அப்படின்னு நம்முடைய குறுகிய அறிவை வச்சுக்கிட்டு நம்ம முடிவு பண்ணணும்னா ஈமானுக்கே ஆபத்தாய். நாளைக்கு அல்லாவே கேட்டாலும் கேட்டுருவோம், சரி இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா, நான் நபியை புகழ மாட்டேன்னு. அவன் எத்தனை தடவை நீ ஸலவாத்து சொல்ற? காலையில் எழுந்ததில் இருந்து உண்மையிலேயே நீ பெருமானாரை நேசிப்பதாக இருந்தால் எத்தனை முறை நீ ஸலவாத்து சொல்லுகிறாய் என்று கேட்டு பாருங்கள், அதிலே தெரிஞ்சிடும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது ஸலவாத் அதிகமாக சொல்ல வேண்டும், பெருமானாரின் மீது முஹப்பத்தையும் பெருமானாரை புகழவும் செய்ய வேண்டும். இப்போ ஒரு ஆள் மௌலிது ஓதல நரகத்துக்கு போய் வரானா? அப்படி கிடையாது. நாளைக்கு எல்லாம் ஏப்பா நீ சுபான மௌலிது ஓதல, நீ ஓதாம விட்டுட்ட, நீ ரபியுல் மௌல் மாசத்துல ஏன் நரகத்துக்கு போ அப்படின்னு நல்லா சொல்ல மாட்டான். நீ மௌலிது ஓது அல்லது இன்ன பிற ஸலவாத்துக்கள் ஓது, தவறு கிடையாது. ஆனால் ஓதக்கூடாது என்று சொல்வதற்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஓதுறவன் பெருமானாரை மனிதர் என்ற அடிப்படையில் புகழ்ந்துகிட்டு இருக்கிறான். உனக்கு அவன் சொன்னா இவன் சொன்னா நினைச்சுக்கிட்டு ஓதுபவனை குறை சொல்வது ஒரு கட்டத்திலே பெருமானாருடைய கண்ணியத்தில் கை வைக்கிறாய். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய ஈமான் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு விதமான ஈமான் இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மளாக ஒரு முடிவெடுத்து நம்ம அது ஓதக்கூடாது, இது ஓதுனா சிறுக்கு, அது ஓதுனா சிறுக்கு என்று நாம் நினைத்து விடக்கூடாது. ஏன்னா பெருமானாரின் கண்ணியம் குறித்து அல்லாஹ் அவ்வளவு உயர்வாக்கி, பெருமானாருக்கு நிகராக எந்த படைப்பும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது பெருமானாரே சொல்லுகிறார்கள், நான் உலகத்துல முந்தியவர்களிலும் எனக்கு பின்னால் வருபவர்களிலும் நான் தான் சங்கையானவன் என்று சொல்லுகிறார்கள். சங்கைனா என்ன? ஆதமுக்கு மேல நான் தான், எல்லா நபிமார்களுக்கும் மேல நான் தான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தமாக சொல்லுகிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்ப்போம். அது மட்டும் இல்லைங்க, அல்லாவே ஸலவாத்து சொல்லுன்னு நம்மள அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்ற போது அவருடைய அந்தஸ்து என்னன்றது நமக்கு புரியுது இல்லையா? அப்ப இந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டாலே பெருமானாரின் உயர்வான அந்த அந்தஸ்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். மாறாக ரபியுல் அவ்வல் மாதம் மௌலித் ஓதுறவன் பூரா நரகவாதி, பூரா சிறுக்கு பயிலுவ அப்படி நம்ம நினைப்பது ஒரு முஃமினை காஃபிர் என்று நினைப்பது குற்றம். வாய் ஓதுறாட்ட கூப்பிட்டு கேட்டா, ஏப்பா அவர் முகமது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய அடிமையை நாங்க சொல்லி தானப்பா ஓதுறோம், நாங்க எவ்வளவு ஓதுனாலும் அடிமை தானே அர்த்தம், அடிமையில உயர்ந்தவர் அவ்வளவு தானே, அதுதான் நம்முடைய எண்ணம். அவரை போய் 2 கடவுள் ஆக்க முடியுமா? டபுள் அல்ல ஆக்க முடியுமா? ஆக்க முடியாது என்பது எங்களுடைய கொள்கை கோட்பாடு.
அது அப்போ நீங்க பாவத்தை மன்னிட்டீங்க, அதை கேட்டீங்க, இதை கேட்டீங்க அப்படின்னா அதுவெல்லாம் மனிதர் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டதை ஒழிய அல்லாஹ் நீங்க தான் என்று பேசப்படக்கூடிய அந்த பொருள் சொல்லப்பட்டவை அல்ல என்று அதுல சுன்னத்துல் ஜமாத்காரன் சொன்னான். ஆப்போசிட் பார்ட்டி இல்ல நீ சிறுக்கு தான் வச்சிருக்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம சாப்பிட்டது ஜிலேபி, அவன் பார்த்தவன் சொல்றான் இல்ல நீ லட்டு தான் சாப்பிட்ட அப்படி. இப்ப நம்ம சொல்றோம் இல்லப்பா நான் எடுத்தது ரவுண்டா இருக்கும்பா, அந்த ஜிலேபியை தான் திண்டேன். ஆப்போசிட்ல பார்த்தவன் சொல்றான் இல்ல நீங்க லட்டு தான் திண்டீங்க. நான் திண்டவன் எனக்கு தெரியுமே ஐயா, நான் எதை சாப்பிட்டேன், அது சுகரா அல்லது உப்பா அது எனக்கு தெரியும், நீ முடிவு பண்ணாத. ஆக அற்புதமான இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாம் இருக்கிறோம். பூமா நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமதியும் ஸலவாத் சொல்லுவோம், மௌலிது ஓதுவோம், புகழுவோம். அத்துணை புகழுக்கும் தகுதியானவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் புகழக்கூடியவர்களாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கி அழகுபடுத்தி காண்பிக்கின்றான். இப்போ நம்மளும் என்ன செய்யணும்? பெருமானாரை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட அந்த புனிதமான மௌலிது மஜ்லிஸ்கள், மீலாது மஜ்லிஸ்கள் வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது நாம் அந்த சந்தர்ப்பங்களில் கலந்து கொண்டு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது அதிகமதியும் ஸலவாத் ஓதி அவருடைய வாழ்க்கை வரலாறை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி வாழக்கூடிய நல்ல வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் நம் அத்தனை அவர்களுக்கும் வழங்குவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.